Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல self patternல இன்னைக்கு first quality sareeல இன்னைக்கு சில அப்டேட்ஸ் மட்டும் இருக்கு. So இது கொஞ்சம் டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ்ல பாக்கும்போது ஒரே டிசைன் மாதிரியே இருக்கும். லைட்டான வேரியேஷன்ஸ்ல இருக்கும். So இது வேற டிசைன். இந்த டிசைன்ஸ்ல இருக்கிற few colors மட்டும் இன்னைக்கு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபியூ கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ பாடி டிசைன் இருக்கிறது சேமாக இருக்கிற மாதிரி பார்டரில் மைல்டு வேரியேஷன்ஸில் இருக்கிற டிசைனில் வேறு டிசைனில் தான் நிறைய கலர் இருக்கும். ஒரே இந்த மாதிரி சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம 2ல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரீ. அதில் மைசூர் கிரேப் சில்க் சாரீ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் காட்டன் கிரேப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற மைசூர் கிரேப்பில் இந்த டிசைனில் வந்து பார்க்குற இந்த பேட்டர்ன் பார்டர் டிசைன் ஆல்ரெடி கான்ட்ராஸ்ட் போட்டிருந்தேன். இப்போ வந்து செல்ஃபில் வந்திருக்கு. செல்ஃப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கலர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து காட்டன் கிரேப். காட்டன் கிரேப் இது நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் கிரேப்பில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இருந்தாலும் நல்ல மெட்டீரியல், ஒரு சாஃப்டான காட்டன் கிரேப் ப்ளஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும் இது வியோ பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இது 2 மட்டும்தான் கிரேப் மெட்டீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த மைசூர் கிரேப்டி ரொம்ப ஃபியூ கலெக்ஷன் தான். அடுத்து காட்டன் கிரேப் பார்க்க இந்த ஒரே டிசைனில் இருக்கிற ஃபியூ கலர்ஸ் மட்டும் தான் எனக்கு வீடியோவில் அப்டேட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days நான் வீடியோ போடலை. ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக அதே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்ளம் திருப்பி ஃபீவர் அதே தான். ஸோ 2 நாளாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் பெயின் வேறு, சுத்தமாக பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ கூட என்னால் போட முடியலை. ஸோ அது என்னன்னு தெரியல, வைரல் ஃபீவர் விட்டு விட்டு வருது. ஸோ இடையில ஒரு 3 to 4 days நல்லா இருந்தோம். திருப்பி அதே தான், பேபிக்கும் அதே, திருப்பி எனக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வைரல் ஃபீவர் விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் 2 days இடையில வீடியோ போடல. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரீசனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடலை. ஸோ வந்து இப்போயுமே நல்ல ஒரு த்ரோட் பெயின் இருக்குது. ஸோ இருந்தாலுமே 2 days வீடியோ போடலை. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நியூ அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா, இப்போ வேறு நமக்கு அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் டைம் வரையா. ஸோ ஆர்டர் முன்னாடியே போட்டால் தானே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்ம போடுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 3ல பார்க்குறது வந்து சிஃபான் சாரீஸ். இதில் நிறைய இன்றைக்கி வந்து மைசூர் சிஃபான் நிறைய போஸ்ட் பண்ணியிருப்போம். அடுத்து விஸ்கோஸ் சிஃபான் போஸ்ட் பண்ணியிருப்போம். விஸ்கோஸ் சிஃபான்னு நல்ல அழகான ஒரு மாதிரி வந்து ஃபுல் சரி இருக்கிற மாதிரி இருக்கிற பேட்டர்ன். அதே பேட்டர்னில் செல்ஃபில் கான்ட்ராஸ்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என் டாக்டர்கிட்ட பார்த்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ டாக்டர்கிட்ட ரெகுலராகவே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து இது டாக்டர் சொல்கிறது வந்து இப்போது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுனால அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் இதை மாதிரி தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நான் ரெக்கவர் ஆகிட்டு கூட இடையில சொல்லியிருந்தேன், நல்லா ஃபுல்லாக டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டோம். பேபி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வீடியோவில் வந்து சவுண்டே இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தையும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் எனக்கும் சரி பேபிக்கும் சரி அதே மாதிரி வைரல் ஃபீவர் ப்ளஸ் வந்து அதே கோல்டு இந்த பிரச்சனை தான். அது எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட் அதிகமாக பெயின் இருக்குது. நம்மளால் இந்த சலைவா கூட முழுங்க முடியாத அளவுக்கு பெயின் வந்து அந்தளவுக்கு ஹெவி பெயினாகவே இருக்குது. ஸோ இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை எல்லாமே கஸ்டமருக்கு கொடுத்துட்றேன். சில டைம் கொஞ்சம் லேட் ரிப்ளைவாக கொடுக்குறேன். நிறைய பேர் ரிப்ளை அப்படின்னு சொல்லி நேற்றுலாம் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் ஒரு 2 to 3 hours வந்து ரிப்ளை பண்ணாமல் ஈவினிங் போல் ரிப்ளை மதியம் ரிப்ளை பண்ணலை. என்னென்னா இந்த டேப்லெட்லாம் இப்போது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருந்ததுனால தான் பண்ண முடியல. ஈவினிங்க்கு மேலே பண்ணியிருந்தேன். நிறைய பேர் புது கஸ்டமர், நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும், நியூ கஸ்டமர் வந்து ரிப்ளைன்னு கேட்டிருந்தீங்க. நியூவாக பார்க்குறீங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களோட ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிற வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைன் பேமெண்ட் நம்பி எங்களை பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் பண்ணி தான் வந்து கொடுப்போம். ஆர்டர் வந்து 1 or 2 days டிலே ஆகி கூட உங்களுக்கு ரீச் ஆகலாம், இல்லை 1 or 2 days பிஃபோர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடலாம். நம்ம குறிப்பிட்ட டேஸ் நம்ம 3 working daysன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 working days பாருங்கள். 4th working day கிடைக்கலன்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. நான் அதுக்குள்ளே ட்ராக்கிங் லிஸ்ட் எடுத்து
பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு ரீசன்னால ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதனால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே ஆர்டர் வந்துடணும். வரலை அப்படின்னா ஆர்டர் ரிட்டன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கொரியர் சர்வீஸ், ஏதோ ஒரு கொரியர் ஆஃபீஸில் சில டைம் பிளாக் ஆகி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆகலைன்னா கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னன்றதை சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் நம்பர் 3ல் பார்க்குற கிரேப் சிஃபான் சாரீஸ் தான், சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் போட்டுடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அக்கேஷன் நிறைய ஃபெஸ்டிவல் வரதுனால, அதுவும் நம்மளோட நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தீபாவளி, அந்த ஃபெஸ்டிவல் வரதுனால தீபாவளி கலெக்ஷன் வந்துருச்சானுமே கேட்குறீங்க. ஏன்னா சில பேர்லாம் முன்னாடியே வந்து எடுத்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் நான் இன்னொன்னா அப்டேட் வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்கேன். அதனால தான் வீடியோ ரெகுலராக பண்ணிடுறேன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, கம்யூனிட்டி பேஜில் இருக்கீங்கன்னா அதுலேயுமே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தான் நேற்று வீடியோ போடலை, பட் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அதை நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவுமே போடலை, கம்யூனிட்டி பேஜ்லையுமே அப்டேட்டுமே பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் சைட் பை சைட் நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி பேஜை செக் பண்ணியும் பாருங்கள். அதுலேயுமே சில அப்டேட் போடுற லோ ப்ரைஸ் சாரீஸுமே இருக்கும், கொஞ்சம் ஹை ப்ரைஸ் சாரீஸுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து கம்யூனிட்டி பேஜ்லேயுமே இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஏதாவது கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது உங்கள் அக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நான் டிஷ்யூ சாரீ ஒன்று போட்டிருந்தேன், செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு, ஜோதிகா இன்ஸ்பயர்ட் டிஷ்யூன்னு போட்டிருந்தேன். அது சூப்பர் மூவிங். நான் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நிறைய ஆர்டர் வந்து புக் ஆகிருக்கு. ஏன்னா அது சில டைம் அந்த செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு சாரீ அதே இமிட்டேட் பண்ணி அவங்கெல்லாம் வந்து பியோர் சில்கில் போடுறாங்க, அதையும் இமிட்டேட் பண்ணி டிஷ்யூ டைப்லேயோ இல்லை பனாரசி டைப்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலில் வருது அப்படின்னா அது சூப்பராக மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போட்டிருந்த இது மாதிரி சில ரீட்டா அம்பானி சாரீ, இந்த மாதிரி சில சாரீஸ் போடுவேன் கம்யூனிட்டி பேஜில். அதெல்லாம் சூப்பர் மூவிங்கில் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டி சாரீஸ்லாம் கம்யூனிட்டி பேஜில் அப்ளை பண்ணுவேன், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன். அந்தமாரி செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு சாரீஸ்லாம் வந்து அதேமாரி போடும்போது வேணுங்கும் போது புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்னு எகெயின் ரீஸ்டாக் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக் பண்ணும் போதே வீவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 100 பீஸ் 200 பீஸ் கூட ரீஸ்டாக் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து அடுத்து ஏதாவது ஒரு புது செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு சாரீ வருது அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த சாரீ ரீஸ்டாக் வரதில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால தான் ஒரு சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து அப்போதைக்கு கலெக்ஷன் இருக்கும் போதே வந்து புக் பண்ணிக்கோங்க. திருப்பி அகெயின் இப்போவே நம்ம இந்த செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அம்மானி ஃபங்க்ஷன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் நிறைய செலிப்ரிட்டிஸ் போட்டிருந்த சாரீஸ்லாம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் யூஸ் பண்ண சாரீஸ்லாம் வந்துட்டுருக்கு. செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டு சாரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டுருக்கு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதையும் இமிட்டேட் பண்ணி வேறு மெட்டீரியல் அவங்க பியோர் சில்கில் போட்டிருந்தாங்க, பியோர் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. 25,000 30,000 இல்லை 1 lakh ஒர்த்து சாரியை கூட ஒரு 1000 1500 இந்த ரேஞ்சில் டிஷ்யூ மெட்டீரியல்லையோ இல்லை பனாரசி மெட்டீரியல்லையோ இல்லை வந்து செமி சில்க்லேயோ இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதே நெக்ஸ்ட் அக்கேஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, நெக்ஸ்ட் செலிப்ரிட்டிஸ் ஏதாவது ஸ்பெஷலாக வியோ பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த சாரீ வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். இது காமனாக இதுதான் ப்ரொசீஜர். எந்த ஒரு அக்கேஷனில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதுதான் வந்து திருப்பி ரீஸ்டாக் பண்ணுவோம். திருப்பி வேறு ஒரு அக்கேஷன் வருது, வேறு ஒரு சாரீஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு அப்படின்னா பழைய சாரியை ரீஸ்டாக்ங்கிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூ சாரியை தான் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணுவோம். அதனால தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சிருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு அதை வந்து கம்யூனிட்டி பேஜ்லேயும் செக் பண்ணி பாருங்கள். அதில் சில கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறது பிடிச்சிருக்கா என்னன்னு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிஃபான் வெரைட்டியில் தான் நிறைய டிசைன் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4ல் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரி தான். துஷர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 2 துஷர் சில்க் சாரி சொல்லியிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வளவளப்பான ஒரு சாஃப்டியில் இருக்க துஷர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் மிக்சடு துஷர். இந்த காட்டன் மிக்சட் துஷருமே ஒரு சாஃப்டி மீன் ரொம்ப வளவளப்பாக இல்லாமல் காட்டன் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு சாஃப்டோ அந்த சாஃப்டில் இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷனாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த லினன் சாரீ, காட்டன் சாரீஸ் இதை மாதிரி ஒரு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு, ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி துஷர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைனில் இருக்க துஷர் சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2த்துலேயுமே கலர்ஸ் நிறையவே இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் 2 டிசைனில் துஷரில் நிறைய கலர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.